ஆக்ஷனா? ஆக்ஷன். பொண்டாட்டி, மாமனை நீ நல்லவன் நினைக்காத, உன் கவுண்டர் வரல பின்ன. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? ரொம்ப நல்லவ. இதுலயாவது கொஞ்சம் தெளிவா பேசுற மாதிரி இருக்கா? அவனு கெட்டவல்லடி, உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கான்னு அத்தனை பேர் கேட்டீங்களே, அவரை பத்தி எத்தனை ஆதாரம் இன்டர்நெட்ல கொட்டி கிடக்குது, அதெல்லாம் பார்க்க வேணாம் நீங்க. அவனு கெட்டவல்லடி, பின்ன கேடு கெட்டவன். நான் கேடு கெட்டவன், திருநிதி கேட்டு நிற்பவன், நான் கள்ள சந்தையில் வாயை விற்பவன், காசை பார்த்துட்டான் பேச்ச மாத்துவேன், திட்டம் போட்டுத்தான் வாய விற்கிறேன், பிச்சதி காசில் கொழுத்துடுவேன், அவ தூர அள்ளி வீசிடுவேன், ஆதாரம் கேட்டா பதறிடுவேன், சேதாரம் ஆகாம பறந்துடுவேன், நான் கேடு கெட்டவன், திருநிதி கேட்டு நிற்பவன், நான் கள்ள சந்தையில் வாயை விற்பவன். சீமான் பிரபாகரனோட எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ உண்மைதானா அப்படின்ற சர்ச்சை வந்து ஒரு 10 நாளாவே நீடிச்சுக்கிட்டே இருக்குது. கிரீன் பேக்ட்ராப்ல இருக்கிறது எல்லாமே எடிட் பண்ணாங்க. அந்த போட்டோவும் நீங்க தான் பண்ணீங்க? ஆமா ஆமா. சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு இயக்குனர் வந்து அவர் தான் நான் வந்து இந்த போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, போட்டோவை எப்படி எடிட் பண்ணுவீங்க, அதெல்லாம் எப்படி எடிட் பண்ண முடியுமா, நீங்க என்ன விடி விஜயனா, நீங்க என்ன ஸ்ரீகர் பிரசாத்தா அப்படின்னு கேட்கிறாரு. எத்தனை பேர் எடிட் பண்ணி, எங்க பெரிய எடிட்டரா நீங்கெல்லாம்? என்ன விடி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கெல்லாம்? அவங்க எல்லாம் வீடியோ எடிட்டர்னே, இது போட்டோஷாப். இப்போ போட்டோஷாப்ல எப்படி போட்டோஷாப் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ அப்புறாணி வாயில விரல வச்சா கூட. பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகர் அப்படிங்கிறவர் வந்து நியூஸ் 18க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. பிரபாகரன் அவர்கள் சீமானிடம் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டார், ஆயுதங்களை எப்படி கையாள்வது என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற நிறைய செய்திகளையும் கூட சீமான் தொடர்ச்சியா பகிர்ந்து வந்தாரு. அப்படியே அதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது இவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கோ இவருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கோ ஆனா என்ன தேவை எதுவுமே இல்லையே அங்க. அந்த இன்டர்வியூல சீமான் பேசுறதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறாரு அப்படின்லாம் போட்டு உடைக்கவும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுக்கிறாரு. அடுத்தது வந்து இவர் அந்த எல்லாளன் அப்படின்ற படத்திற்கான அவங்க எப்படி அந்த ஆயுதங்களை கையாண்டாங்கன்றத ஒரு போராளி வந்து அவருக்கு காட்டி கொடுத்து கொண்டிருந்த மாதிரியான படங்கள் தான் வந்திருக்கே ஒழிய சித்தப்பாவோ அங்க இருக்கிற தளபதிகளோ இவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. பத்திரிகையாளர்கள் போய் இப்படி சொல்றாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாரு. இப்ப பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து இன்னொரு தடவை நல்லா கவனிங்க, அவர் என்ன சொல்றாருன்னு தெளிவா கேளுங்க. பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து என்னங்க இப்படி தரக்குறைவாக பேசுகிறார் அப்படின்னு நமக்குலாம் வந்து கோபம் வருது இல்லையா? ஆனால் புதிய தலைமுறை வந்து அந்த வார்த்தைகளை பீப் போட்டாங்க. ஆக்சுவலி அவர் சொல்ல வந்த வார்த்தை வேற வார்த்தையா. அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து பாத்தீங்களா, பிக்காலி பைய அப்படின்ற வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நல்ல வார்த்தை, தமிழ் அகராதியில் அழகான ஒரு வார்த்தை, அழகான பயன்பாடு இது. அதுவும் பிரபாகரனுடைய அண்ணன் மகனை இப்படி திட்டலாம். சீமானுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எல்லாருமே அப்பன் சித்தப்பன் மாமன் அந்த மாதிரி தானே. அப்படி இருக்கிறப்போ நம்ம சொந்தக்கார போய் நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம பேடா அப்படின்ற ஒரு உணர்வுல அண்ணன் திட்டி இருப்பார். ஒட்டமானே மயிர் எனக்கு அப்படின்னு சொன்னவர். அதுல எப்படி உரிமை, எல்லாம் மாமன் சித்தப்பன் எல்லாம் அப்படிதான், நாங்க மாமன் சித்தப்பன் அப்படிதான் திட்டிப்போம். ரே போடல அப்படிம்பாங்க, இங்க வரீங்க செருப்பு கழட்டி அடி பண்ணா அப்படிம்பாங்க. இதுல சகஜமா பேசிக்கிறது எங்களுக்குள்ளார. அதனால இதை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம், இது ஒரு சிக்கலான மேட்டரே கிடையாதுங்க. ஆனா ஒண்ணு, இந்த புதிய தலைமுறைக்காரன் வேணும்னே பிக்காலி பைய அப்படின்னு சொன்ன வார்த்தையை பீப் போட்டு அது வேற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ஆடியன்ஸ் மனசுல ஒரு அவதூறை பரப்பியிருக்காங்க. அவதூறு, இது எப்படி இந்த அவதூறை நம்ம கடந்து போறது? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண் உரிமையா? அது அவதூறு கிடையாது. இப்போ புதிய தலைமுறை பண்ணாங்க பாருங்க, இது அவதூறு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பழமொழி தோன்றுகிறது, அவதூறை கையில் எடுப்பவன் அவதூறாலே அழிவானாம். ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம், புதிய சீக்கிரம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒளிப்பதிவாளர் சந்தோஷினுடைய இன்டர்வியூ, அதுதான் சீமானுடைய மனசுல ஒரு பெரிய கல்லாக, ஒரு பாறாங்கல்லாக விழுந்திருக்கிறது. இவர் கட்டுக்கதையை அவிழ்த்து விடுற எதுவுமே கிடையாது. அவர் ஏதோ வந்து இங்கிலீஷ்ல பேசினாலே இவரை பார்த்தே பயப்படுவாரு, இந்த அளவுக்கு தமிழ் பேச, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவரை பத்தி முதல்ல தெரியவே தெரியாது அவருக்கு.
வேணா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா குளத்தூர் மணி இருக்காரு, எவிடன்ஷியலாக இருக்காரு, இன்னைக்கும் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இவர் அங்கே போறது வரைக்கும் சீமான் ஒரு நபரையாவது தேசிய தலைவர் பிரபாகரன் அவருக்கு தெரியுமான்னு நீங்க கேளுங்க. 3 நாளாக தூங்கலைங்க, சோறு தண்ணி குடிக்கல, ஒரு காப்பி தண்ணி குடினேன் அப்படின்னா கூட குடிக்க மாட்டேன்ட்டார். ஸ்ட்ரைட்டாக கோமியம் தான், எச் ராஜா கூட சேர்ந்தாச்சு அப்படின்ட்டார். ஆமாங்க, ரொம்ப கஷ்டமான சூழலில் இருக்கார். உங்களால் இயன்ற அளவு நிதியை கொடுத்து இந்த திரள் நிதி திரட்சி திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்தும். இந்த எல்லாளன் படம் எடுக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ரிக்காக இவங்களை கூட்டு போயிருக்காங்க. ஆனால் சீமானை வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அவங்க கூட்டு போயிருக்காங்க. நான் அங்கே போனது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்க போனேன். பிரபாகரன் அவர்களே ஒரு ரசிக மனப்பான்மையிலே போயிருப்பாங்க, இன்க்ளூடிங் சீமான் மாதிரி. பிரபாகரனோட அவர் சந்திச்சது வெறும் 10 நிமிஷம் கூட இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. 8 நிமிஷம் ஒருத்தர் சொல்றாரு, 10 நிமிஷம் சொல்றாரு, இந்த புகைப்படமே இல்லைன்னு சொல்றாரு. நான் என்ன நேரம் சொன்னேனோ, எவ்வளவு நேரம் அவர் சந்திச்சாருன்னு சொன்னேனோ, அந்த நேரத்தை தான் இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பிரபாகரனோட சீமான் எடுத்துக்கிட்ட போட்டோ, ஓகே அந்த போட்டோ உண்மையான போட்டோ கிடையாதான். ஆனா பிரபாகரனோட உண்மையிலேயே போட்டோ எடுத்துக்கிட்டாராம். அந்த போட்டோ இவர் கையில கிடைக்கலையா, இவர் தான் வச்சிருக்காரா, கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. புகைப்படம் எடுத்தது உண்மை, இது வந்து ஒரிஜினல் காப்பி கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஒரிஜினல் காப்பி இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காது. ஆனா அது சேஃபா இருக்கு, எங்கள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இவருக்கு அதை கொடுத்தது நாங்க தான். என்னங்க இது நியாயமா சொல்லுங்க? அந்த ஃபோட்டோவை வந்து இல்லாததுனால தானே இவருக்கு எடிட் பண்ணி வேற ஒரு ஃபோட்டோவை டூப்ளிகேட்டாக உருவாக்க வேண்டியது இருக்குது. இவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி ஒரு நிலை உருவாயிருக்குமா சீமானுக்கு? அப்போது புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டினா இது என்னங்க கதை? எப்போ நீ ஃபோட்டோ கேட்டப்பயே ஒழுங்காக கொடுத்துருந்தா இந்த மாதிரி அண்ணன் ஃபோட்டோஷாப் பண்ண வேண்டியது அவசியம் இருந்திருக்குமா? தேவையில்லாத வேலை பார்த்துப்பிட்டீங்க. அன்னைக்கு ஃபோட்டோ கொடுக்காம இழுத்தடிச்சுட்டு இன்னைக்கு வந்து அது எடிட்டிங் இது எடிட்டிங்னு பேசினா என்ன அர்த்தம்? நிறைய அரசியல் விஷயங்களை விவாதித்தது இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை எல்லாம் போட்டு பொழந்து உடச்சி விட்டுருக்காங்க. அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. இந்த எல்லாளன் படம் டாக்குமெண்ட்ரி எடுக்க போனப்போ அங்கேருந்து புகைப்பட கலைஞர் அமரதாஸ் அவரும் வந்து இதுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு நியூஸ் சேனலில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த துப்பாக்கியுடன் அவர் நின்று இருக்கும் பாருங்க இந்த ஃபோட்டோ, யார் இடும்பாவனம் கார்த்தி வந்து பதிவு போடுறாரு, சீமானை டிஃபெண்ட் பண்ணுறாராம். பாருங்க, விடுதலை புலிகளோட அவர் பயிற்சி எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள்லாம் இது, இந்த புகைப்படங்கள் ஆதாரங்கள் இருக்கிறது பாருங்க. அங்கிருந்த அதாவது படப்பிடிப்பு தேவைக்காக அங்கிருந்த ஆயுதங்களை பார்த்து, அந்த நவீன ஆயுதங்களை பார்த்து அவர் அந்த ஆவலாதிப்பட்டு அதை தூக்கி பார்த்து அதோட ஒளிப்படங்களை அந்த புகைப்படங்களை எடுத்து தர சொல்லி என்ன கேட்டிருந்தார். அப்ப அவர் உங்களை கேட்டார், அவர் அந்த அங்க இருக்கக்கூடிய போட்டோ பார்த்து ரொம்ப ஆவலாதி ஆயிட்டாரா? ரொம்ப ஆயுதங்களை பார்த்து அதோட தான் படம் எடுக்கணும் என்று சொல்லி அவர் ஆர்வப்பட்டு என்ன கேட்டு அவர் அந்த படங்களை எடுக்க விரும்பின போது நான் அதை சரி ஓகே எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்திருந்தேன். அதான் கேமராமேன் அமர்தாஸ் வந்து அதெல்லாம் நான் எடுத்த ஃபோட்டோ தான், பின்னாடி தெர்மோகால் இருக்குது பாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் தெர்மோகால் வைப்பாங்க, பயிற்சி கொடுக்குற இடத்துல என்ன மயிருக்கு தெர்மோகால் அப்படின்னு கேட்டார். பரவாயில்ல கார்த்தி, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தப்பான முடிவெல்லாம் எடுக்க தேவையில்ல, தொடச்சு விட்டு போயிருங்க எப்பயும் போல அப்படின்ட்டார். என்ன இருந்தாலும் இடும்பாவனம் கார்த்தி வந்து வயிற்றுக்கு சோறு திங்கிறவர் இல்லையா, அவருக்கு வெக்கமான சூடு சொரணையெல்லாம் இருக்கும் இல்லையா, தவறான முடிவுகளுக்கு எதுக்கும் போயிடக்கூடாது. இப்படி இடும்பு உள்ள குறிச்ச உடனே நம்ம சாட்டை மாமா சும்மா இருப்பாரா? அவர் உள்ள வந்து அது எப்படி எங்கள் அண்ணனை நீங்கள் இப்படி பேசப்பலாம்? உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்தா, ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு ஹோமோசேப்பியனா இருந்தா இந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷையும் வைத்து ஒரு விவாதத்தை நடத்துங்க பார்க்கலாம் அப்படின்னு குதிச்சிருக்கிறார். அவர் தான் ஒரிஜினல் பிக்சர் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏல அது இல்லாமல் வீடியோலாம் வச்சுக்கிறாங்களா, வீடியோ ஆதாரம்லாம். புகைப்படம் எடுத்தது உண்மை, இது வந்து ஒரிஜினல் காப்பி கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஒரிஜினல் காப்பி இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காது. ஆனால் அது சேஃபா இருக்கு, எங்கள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இவருக்கு அதை கொடுத்தது நாங்க தான். ஏன்னா ஏயோ சீமான் கிட்ட கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்களாம். நீ வேற ரொம்ப வேலை கொடுத்து அண்ணன் மேல உனக்கு என்ன காண்டு? அவரை போட்டு தள்ளிட்டு நீ திண்ணைக்கு வரலான்னு தானே நீ ரெடியா இருக்க, அது எல்லாருக்கும் தெரியுமா? இப்படி விவாதத்தை கூப்பிட்டுட்டானே, வழியில போற ஓனான எடுத்து வேட்டியில் விடுறானே அப்படின்னு எல்லாம் பதறி இருப்பாங்க போல இருக்கு. உடனே இடும்பு வந்து டிஃபென்ஸ் மோட்ல இறங்கிட்டாரு. அதாவது விவாதம் வந்து பெரியாரை பற்றி தான் இருக்கிறது, பெரியாரை பற்றி விவாதம்னா அண்ணன் சீமான் வந்து அதை விவாதிக்கலாம். இது வந்து வேறு திசையில் போய் கொண்டிருக்கு. எது வேறு திசையில் போயிட்டுருக்கு? ஃபோட்டோ எடிட்டிங்கு, 10 வருஷமாக ப்ராடு பொய்த்தனம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விவாதம், அது தேவையற்ற விவாதம். அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலை. இப்போவுமே துப்பாக்கி வச்சுக்கிட்டு அந்த வண்டியில் சேரா வண்டி ஓட்டுவான், பின்னாடி புகழ்மாறன் இருப்பான், எனக்கு பாதுகாப்பு. முன்னாடி ஒரு ராணுவ வண்டி, பின்னாடி ஒரு ராணுவ வண்டி, எல்லாம் என்னை வரவேற்று உட்கார வச்சு சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு என்னை நடுவால உட்கார வச்சு எல்லாரும் பேசுறாங்க. பெரியாரை பற்றி பேசினா நாங்கள் வரோம் அப்படின்னு இடும்பு டிஃபென்ஸ் மோட்டில் வந்து கட்டையை வச்சுட்டாரு. எங்கள் அண்ணனை வந்து நான் காப்பாற்றலைன்னா வேற எவன் காப்பாற்றுவான் அப்படின்ட்டு. ஆனால் இவனுக்கு இருக்கிற நன்றி நேர்மை விசுவாசம் கூட அவங்க வீட்டு சோறு தின்னு வளர்ற இந்த சாட்டை துரைமுருகனுக்கு இல்லை. இப்போ நிறையா ஜோம்பிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பிரபாகரனை சந்திக்காததாகவே இருக்கட்டும், அவர் இலங்கை போகாததாகவே இருக்கட்டும், ஆனால் அவருக்கு தான் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கூட கடையை போட்டு உட்காருவாங்க. நாளைக்கு
நாளைக்கு ஒருவேளை தலைவர் பிரபாகரன் அவர்களே நேரில் வந்து இல்லை இல்லை செந்தமிழன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறோம். ஆம், செந்தமிழன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள். ஆமா, நீங்க யார்? நாம் என்ன சொல்கிறேன்னா, நீ எப்படி வேணாலும் உட்காந்துட்டு போ, ஆனால் உங்கள் அண்ணனுடைய டைம்லைன் ஒன்று இருக்குது. அதாவது 2008 இருந்து அவருடைய டைம்லைனை கவனி. எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. 2008 பெரியார் மேடையில் பேசுகிற சீமான், பெரியாரை புகழ்ந்து பேசுகிற சீமான், கருணாநிதியை புகழ்ந்து பேசுகிற சீமான் 2008 இலங்கைக்கு பயணிக்கிறாரு. ரொம்ப நாள்லாம் இல்லை, சொல்ல போனால் ஒரு 20 நாள் அப்ராக்சிமேட்லி அங்கே இருக்காரு. பிரபாகரனை ஒரே ஒரு முறை சந்திக்கிறாரு, அதுவும் ஒரு 10 நிமிஷம் தான் சந்திக்கிறாரு, அவ்வளோதான். இலங்கை போயிட்டு வந்த உடனே தமிழண்ணா யாரு, தமிழண்ணா என்ன அப்படின்ற விஷயம் அவருக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ அன்னைக்கே அவர் பெரியார் எதிர்த்துட்டாரா, அன்னைக்கே அவர் திராவிடத்தை எதிர்த்துட்டாரா அப்படின்னா இல்லை. ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால 2011 அம்மையார் ஜெயலலிதாவோடு அவர் இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படிங்கிறாரு. இலை எந்த ஊரில் மலர்ந்துருக்கு? மலர் தாண்டா மலரும் பைத்தியக்காரா, இலை எப்படா மலரும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வைங்களேன். ஆம், நாம் ஜோம்பிஸ், நாம் ஜோம்பிஸ். அண்ணனை எதிர்த்து பேசினா பார்த்தீங்களா, ஜாம்பிகளால் துரத்தப்படுவீங்க. ஸோ இலை மொட்டு விட்டதே, இலை மலர்ந்ததே, இலையில் வந்து தேனீக்கள்லாம் வந்து தேன் எடுத்ததே, ஈழம் மலர்ந்ததா அப்படின்னு நீ கேட்கக்கூடாது. ஏன்னா காசை கொடுக்குறியா போயிட்டே இரு. இந்த பேச்சுக்கே இங்கே வரக்கூடாது. ஏன்னா உன்கிட்ட வாங்கின மாதிரி அங்கேயும் வாங்கியிருப்பார்ல. கட்சி உனக்காக நடத்துறாருன்னு நினைக்கிறியா? கட்சி கலைச்சிட்டு போயிடுவேண்டா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சி அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டி. அவர் வைப்பாரு, அடகு வைப்பாரு, அக்கக்கா கிழிச்சு போடுவாரு. அதை கேட்கறது நீ யாரா? மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து சேர்ந்துடுறேன். அடிமட்ட தொண்டை அதெல்லாம் கிடையாது. போஸ்டர் ஒட்டானா போடா அப்படின்றாருல. அவர் சொல்றதை கேட்டு இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பு. அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் 2014 பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் அண்ணன் யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு? அதிமுகவுக்காக வேலை செஞ்சாரு. ஸோ இப்படி எல்லாம் பயணிக்கிற சீமானுக்கு 2008 பிரபாகரனை சந்தித்து வந்தபோதே திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, யார் தமிழர் இப்படின்ற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சாலும் ஒரு 2014 வரைக்கும் சிலர் காலை பிடிக்க வேண்டியது இருந்தது. பரவாயில்ல, இருக்க தானே செய்யும். ஏப்ப மனுஷனா வயிற்றுக்கு பசிக்கும்லா? மனுஷன் வாழ்றது சோறு திங்கிறதுக்கு தானே. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் அரசியல்னு வந்துட்டோம்னா வாய் வந்து 365 டிகிரிஸ்க்கு சொல்லணும். நாம் ஜோம்பிஸ். இந்த 2015 அப்புறம் தான் இந்த ஈழ பிரச்சனையை கை விட்டுட்டு திராவிட எதிர்ப்பு, சாதி தூய்மை, தமிழ் தேசியம் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். தமிழன்னா யாரு? உன் சாதியை சொல்லு, இல்லைன்னா ஒரு 1/2 லிட்டர் பிடிச்சி கொடு, நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் கூட எவ்வளோ அறிவாக பேசுகிறான். சின்ன பையன் எவ்வளோ தெளிவாக பேசுகிறான். பெரியார் யார், என்ன செஞ்சுருக்காரு, சீமான் எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னா. அவங்ககிட்ட வாங்கு, ஒரு 1/2 லிட்டர் வாங்கி டெஸ்ட் லேபுக்கு நீ வச்சிருப்பில்ல, அந்த லேபில் டெஸ்ட் பண்ணு. அவன் தமிழர் இல்லை தெலுங்குன்னு நிறுவி. ஆனால் இதை கீழே கொட்டிடாத, மீதியா சாம்பிள் கொடுத்துக்கிறான்ல, குடிச்சாலாவது உனக்கு புத்தி வருதா பார்ப்போம். இப்படிதான் பெரியாரை இவர் தாக்கி பேசுறாரு அப்படின்னு சீமான் அருணனோட ஒரு காரசார விவாதத்தில் கலந்துருக்கும் போது பெரியார் எங்களுடைய தலைவராக இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார். ஏன் பெரியாரை இவர் எங்கேயுமே தாக்கி பேசினது கிடையாதான். பாருங்க 2008 அவருக்கு அறிவு வந்துருச்சு. ஆனா அந்த அறிவு பாருங்க, அந்த நிகழ்ச்சியில கூட அவர் வந்து நோ அருணன் பெரியார் இன்றைக்கு பெரியாரை இகழ்ந்து பேசுகிறது. நீங்களா தத்துவம் பற்றி பேசுவது என்னை பார்த்து லூசு மாதிரி பேசுறாரு. பயா லூசு அப்படின்ட்டாரு. என்னை பார்த்து லூசு மாதிரி பேசுறாரு. லூசா? யாரு லூசு? நீதான்டா லூசு அப்படின்ட்டாரு அவரு. அதுக்கப்புறம் தான் தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன் மாயோன்னு சேயோன்னு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு வேலை கையில் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி படிப்படியாக நகர்ந்து வந்த சீமான் 2025 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எங்க 2008 அவருக்கு ஞானோதயம் வந்துருச்சு. அந்த ஞானோதயம் வந்து அதை செயல்படுத்த முடியுமா? 2025 தான் பெரியாரை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஏன் அப்படின்னா விஜய் வந்தவொடனே எல்லாம் பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. விஜய்க்கும் சீமானுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி ரொம்ப கெடுபடியான சூழல். என்னோட உயிர் வணக்கங்கள். இது கொள்கை இல்லை, கூமுட்டை.
அது ஆளுகின தூண்டு. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் என்பது. திராவிடமும் வேணும், இதுவும் வேணும். ஏன் வேணும், இது ஏன் வேணும்? இன்னும் சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு, ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு. ஸோ கூடாரம் காலி ஆயிடுச்சு, வெளிநாட்டில இருந்து பணம் வர மாட்டேங்குது, உள்ளூர்காரங்கிட்ட வாங்கி குடிக்கலன்னா நம்ம குடிக்கிறதுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்றதுனால இந்த பாட்டிலை நிறைய பாட்டில், இந்த மாதிரியான நிறைய பாட்டில் எம்டி பாட்டில்களை ஆர்எஸ்எஸ் கூடாரத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். தன்னுடைய சர்க்கஸ் கூடாரம் காலி ஆகிறது. அது மட்டும் இல்லை, கட்சிக்குள்ளார இவர் பண்ணுற நடவடிக்கை கட்சிக்குள்ளார இருக்கிற சில பேரை வந்து உதாசீனப்படுத்துறது, சில பேருக்கு மட்டுமே ரொம்ப ஃபேவரட்டிசமாக இருக்கிறது. இந்த மாதிரியான சிக்கல்களாலையும் நிறைய மாவட்ட செயலாளர்கள், நிறைய நிர்வாகிகள் நாம் தமிழர்லேருந்து விலகி திமுகவில் போய் இணைகிறாங்க. அவருடைய உண்மை முகம் வெளிப்பட ஆரம்பித்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இங்கே வரக்கூடிய பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதம் கேட்டால் அது ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு கல்யாணம் பண்ண தான் கேட்டேன்னா அதில் என்னுடைய எதிர்கேள்வி, எங்க கட்சிக்கு வர பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ண கேட்கலாம், நீங்கள் கல்யாணம் பண்ண கேட்டதாகவே இருக்கட்டும், கட்சிக்கு வர பொண்ணை எப்படி நீ கல்யாணம் பண்ண கேட்கலான்ற மாதிரி எல்லாம் கேட்டு அந்த நடவடிக்கை எனக்கு உண்மை முகம் வெளிப்பட்டு போக தான் சரி நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு நம்ம வெளியே வந்தது. வேறு ஒன்றும் காரணங்கள் இல்லை. அவருடைய இந்த உண்மை முகம் வெளிப்பட்டு போனது தான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அவருடைய நடவடிக்கை சரியில்லை. அவர் மேடையில் ஒன்று சொல்கிறதும் கீழே இறங்கி ஒன்று பேசுகிறதும். அவர் நாம் தமிழர்லேருந்து விலகினா எங்கே போகலாம்? அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, பாமக இருக்குது, விசிக இருக்குது, எவ்வளோ கட்சிகள் இருக்குது. ஏன் திமுகவுக்கு போகிறாங்க? எதை எதிர்த்து நீ அரசியல் செய்த கடைசி 10-15 வருஷமா? திமுகவை எதிர்த்து நீ செஞ்சிருக்க. உன் கட்சிக்காரங்களாம் எப்படி திமுகவில் போய் சேர்றாங்க? அப்போது இந்த 10-15 வருஷமா அவங்க கற்றுக்கிட்ட அரசியல் என்ன, மாண்பு என்ன? நீ கடைசி 5 வருஷமா தீவிரமாக திராவிடத்தை எதிர்த்திய அதனுடைய பலன் என்ன? உன் கட்சிக்காரனே உன் பேச்சை கேட்காம அங்க போய் சேர்றானே சீமான் அப்படின்னா நாளைக்கு அவன் என்ன பேசினான்றது வரலாற்றில் எப்படி படிப்பாங்க? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? நீ பேசுறதுல ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குதா? இந்த காரணத்தினால தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ராஜீவ்காந்தி மேட்டர்லையும் எப்படி பேசினேன், தர்மபுரியில் இந்த பஸ்ஸில் பெண்களை வச்சு இறைச்சாங்களா அதுலேயும் மாற்றி மாற்றி பேசிக்கிற, எல்லாத்துலேயுமே மாற்றி மாற்றி பேசிக்கிற, கன்சிஸ்டன்சியே இல்லை. எதனால் மாற்றி பேசினேன், என்ன ரீசனு அப்படின்னா உன் பொழப்பு, உன் வயிற்று பொழப்புக்கு நீ எப்படி வேணாலும் உன் வாய் சுழலும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால எல்லாரும் எஸ்கேப் ஆகுறாங்க. பாய் பாய் டாட்டா அப்படிங்கிறாங்க. சர்க்கஸ் கூடாரம் காலியாகிறது. 2008 ஆரம்பித்த இந்த பயணம் அப்படியே வந்து 2015 வந்து கொஞ்சம் வேகம் எடுத்து இப்போ இந்த இறுதி கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்கு. இது அப்படியே இந்த தமிழ் சூழல்ல அப்படியே கரைஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும் அப்படின்றது தான் நிதர்சனம். ஸோ இப்படி ஒரு மாபெரும் பயணத்தை ஒரு இறுதி முடிவுக்கு கொண்டு வந்த சீமானுக்கு வாழ்த்துக்கள். நம்ம இவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் இதெல்லாம் சிந்திக்கிற மூளை இல்லை சில பேருக்கு. அப்படியே கிளி சொன்னதே திரும்பி திரும்ப சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 200 ரூபா ஒப்பி, கொத்தடிமை அப்படின்ட்டு. நோ யூஸ். நீ என்ன வேணாலும் டைப் பண்ணிக்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் அண்ணன் ஒவ்வொரு நாளைக்கும் 50 ரூபா கேட்டு பிஜேபி ஆஃபீஸுக்கு தந்தால் அனுப்பிக்கிட்டு இருக்காராம். எதுக்கு? வாயை வாடகைக்கு விட்டு 2 வருஷம் ஆகுது, 3 மாசமா பேமெண்ட் நின்று போச்சான். அதனால டைரக்டாக ஆர்எஸ்எஸ்காரங்கிட்டே நம்ம வாங்கிடலாம் அப்படின்றதுனால இப்படி பெரியார் எதிர்ப்பை கையில் எடுத்துக்கிறாராம். இதெல்லாம் தெரியாமல் கம்பு சுற்றி நிற்கிற எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். பட்டி